أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நாம் என்றைக்கும் உயிரிலும் மேலாக நேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய உத்தம தூதர் சத்திய தூதர் அன்னலம் பெருமகனார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை தங்களுடைய வாழ்க்கையில் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மற்றும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய இந்த ஜும்ஆவுடைய நாளில் இந்த ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அதனுடைய ஆரம்ப நேரத்திலேயே ஒன்று குழும்பி இருக்கிற நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இந்த ஜும்ஆ பிரசங்கத்தின் தலைப்பாக இஸ்லாத்தின் அடிப்படையில் குழந்தை வளர்ப்பு என்ற தலைப்பை தேர்வு செய்திருக்கிறேன். பொதுவாக இந்த தலைப்பில் பல நேரங்களில் உரைகளை நாம் கேட்டிருந்தாலும், இது சம்பந்தப்பட்ட தலைப்பில் புத்தகங்கள் படித்திருந்தாலும், நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த தலைப்பை
அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அமானிதமாகவும் நமக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு அருள் செல்வம் குழந்தை செல்வம். சிலருடைய வீடுகளில் இறைவன் சில தம்பதிகளுக்கு ஒரு குழந்தையை, சில தம்பதிகளுக்கு 2-3 குழந்தைகளை இறைவன் கொடுத்திருக்கிறான். அது ஆண் குழந்தைகளாகவும் இருக்கும், சில குழந்தைகளுக்கு 2 குழந்தைகளையும் சேர்த்தும் கூட கொடுத்திருக்கிறான். இப்படிப்பட்ட குழந்தைகளை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அதை இறைவனுடைய அருளாக மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு கடந்து சென்று விட முடியாது. அது இறைவன் புறத்திலிருந்து நமக்கு தரப்பட்ட ஒரு அமானிதம் என்பதை புரிந்து நாம் செயல்படக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதை புரி வைப்பதற்காகத்தான் இது போன்ற தலைப்புகளை தேர்வு செய்திருக்கிறோம். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் குழந்தைகள் விஷயத்தில், அதுவும் குறிப்பாக குழந்தைகள் வளர்ந்து ஒரு பருவ வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பதை இஸ்லாம் மிக மிக அதிகமாக வலியுறுத்தி சொல்லுகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன் வாயிலாக ஒரு பருவ வயதை அடைந்த ஒரு ஆண், ஒரு பருவ வயதை அடைந்த பெண், இவர்கள் தனக்கான துணையை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும் என்று இறைவன் அல் பக்ரா 2வது அத்தியாயத்தில் 221வது வசனத்திலே இறைவன் தெளிவுற சொல்லி காட்டுகிறான். வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின்ன. முதலில் ஆண்களுக்கு இறைவன் சொல்லுகிறான், உங்கள் இஸ்லாமிய முஸ்லிமான ஆண்களுக்கு ஒரு காஃபீரான இறை நிராகரிப்பாளராக இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு ஆகுமானவர்கள் கிடையாது. இதை சொல்லிவிட்டு இறைவன் இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்லுகிறான், அந்த காஃபீரான பெண் உங்களை எந்த அளவிற்கு கவர்ந்தெழுத்தாலும், எந்த விதத்தில் கவர்ந்தெழுத்தாலும், அந்த காஃபீரான பெண்ணை விட ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு அடிமை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் சிறந்தவன், அவனை ஒரு பெண் சிறந்தவள், அவளை தேர்வு செய்து கொள் என்று ஒரு முஸ்லீமான ஆணிற்கு இறைவன் அறிவுரை சொல்லுகிறான். இதை சொல்லிவிட்டு தொடர்ச்சியாகவே பெண்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்களை நீங்கள் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று இறைவன் அறிவுரை சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுக்மினு. முஸ்லிமான பெண்களுக்கு முஸ்லிம் அல்லாத ஒரு காஃபீரான முஷ்ரிக்கான ஆண்கள் ஆகுமானவர்கள் கிடையாது. இதை சொல்லிவிட்டும் இறைவன் சொல்லுகிறான், அந்த முஷ்ரிக்கான ஆண், அந்த காஃபீரான ஆண் உங்களை எந்த விதத்தில் கவர்ந்தாலும், எந்த விதத்தில் கவர்ந்து இழுத்தாலும், அந்த முஷ்ரிக்கான ஆணை விட ஒரு முஸ்லிமான ஒரு அடிமை நிலையில் இருக்கக்கூடிய ஆண் சிறந்தவன், அவனை தேர்வு செய்து கொடுங்கள் என்று இறைவன் ஒரு பருவ வயதை அடைந்த ஒரு ஆணிற்கும் ஒரு பருவ வயதை அடைந்த பெண்ணிற்கும் திருமணத்தில் நீங்கள் இப்படித்தான் தேர்வு செய்ய வேண்டும் என்று இறைவன் சொல்லுகிறான். இதே இந்த வசனத்தில் இறைவன் இந்த வார்த்தையை, இந்த உபதேசத்தை சொல்லிவிட்டு 2 முக்கியமான வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறான். என்ன சொல்லி முடிக்கிறான் தெரியுமா இறைவன்? உலாயிக்க எதுவுன இளன்னார். எந்த முஷ்ரிக்கான பெண்கள், எந்த முஷ்ரிக்கான ஆண்கள் உங்களை கடுமையான முறையில் கவர்ந்தார்களோ, அவர்களிடத்தில் அழகு அதிகமாக இருக்கிறது, செல்வம் அதிகமாக இருக்கிறது, சொல்வதற்கே முக்கியமான ஒரு பெரிய ஒரு நபர் என்று எந்த விதத்தில் உங்களை கவர்ந்து அவர்களை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு போய்விட்டீர்களானால், உலாயிக்க எதுவுன இளன்னார், அவர்களோ உங்களை நரகை நோக்கி அழைக்கிறார்கள். இதை சொல்லிவிட்டு இறைவன் இன்னொன்றையும் சேர்த்து சொல்லி முடிக்கிறான். வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னா. உங்களுடைய ரப்புவோ, உங்களுடைய இறைவனோ உங்களை சுவனத்தை நோக்கி அழைக்கிறான் என்று இந்த வசனத்திலே இறைவன் சொல்லி முடிக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தையின் மூலமாக அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய முஸ்லிம் மக்களுக்கு இறைவன் சொல்லக்கூடிய மிக முக்கியமான உபதேசம் இந்த உபதேசம். இதை நம்முடைய பிள்ளைகள் மத்தியில், பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இது போன்ற அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு போய் சேர்த்து வளர்த்திருக்கிறோமா என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தை எடுத்துக்கொண்டால் 60-70% மக்கள் ஏதோ இது போன்ற வசனத்திற்கு கட்டுப்பட்டு வாழ்வதை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் 20-30% மக்கள் இந்த காலகட்டத்தில் இந்த வசனத்திற்கு மதிப்பு கொடுக்காமல், அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காமல், ஏதோ இந்த உலகத்தில் வாழுகிறோம், ஏதோ இந்த உலகத்துடைய ஆசாபாசத்தில் மூழ்கி திளைக்கிறோம் என்ற பெயரில் இஸ்லாமிய இளம் வயது ஆண்கள், இஸ்லாமிய இளம் வயது பெண்கள் இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய காட்சியை அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டத்தில். முன்பெல்லாம் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு வருடத்திற்கு ஒரு முறை இப்படி ஒரு இஸ்லாமிய பெண் இது போன்ற ஒரு மாற்று மத காஃபிரான பையனோடு திருமணம் செய்து போய்விட்டால் என்ற செய்தியை ஒரு வருடத்திற்கு ஒரு செய்தி 2 செய்தி கேள்விப்படுவோம். ஆனால் தற்சமய கால சூழ்நிலை எடுத்து பார்க்கும் பொழுது காதுகளில் கேள்விப்படுகிறோம். எத்தனை முறை தெரியுமா? வாரத்திற்கு ஒரு முறை. சில காலங்களுக்கு முன்பாக வாரத்திற்கு 2 செய்திகளை கூட காதில் கேட்டிருக்கிறோம். அப்ப இது போன்ற இஸ்லாமிய பெண்களுடைய, இஸ்லாமிய இளம் வயது ஆண்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் உள்ளத்தில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால், பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அலட்சியமாக வளர்த்ததுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. பல காரணங்கள் இருக்கலாம், இது போன்ற செயல்கள் நடைபெறுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இது போன்ற சூழல் உள்ள இடத்தில் சென்று போய் விசாரித்து பார்க்கும் பொழுது மிக முக்கியமான காரணமாக நமக்கு புலப்படக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், பெற்றோர்கள் மார்க்கத்தையும் மார்க்கம் சொல்லக்கூடிய ஒழுக்கத்தையும் முறையாக சொல்லிக் கொடுத்து வளர்க்கவில்லை. அதுதான் மிக உயர்தரமான காரணமாக இருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரே ஒரு இஸ்லாமிய வரலாற்று சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறேன். அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அனைவருக்குமே கேள்விப்பட்ட ஒரு பெயர். எந்த ஒரு நபருமே இந்த பெயரை கேள்விப்பட முடியவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக முக்கியமான ஒரு பெயர் அபூ தல்ஹா என்ற ஒரு சஹாபி. இவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாகவும் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகும் எந்த அளவிற்கு செல்வந்தராக வாழ்ந்திருக்கிறார்கள் தெரியுமா? இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு நடந்த ஒரு சம்பவத்தில் ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை நாம் படித்து பார்த்தால், அதை நாம் புரிந்து கொண்டால், இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகே இவ்வளவு செல்வத்தோடு இவ்வளவு சொத்து பத்துக்களோடு வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால், இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக இதைவிட அதிகமான செல்வத்தோடும் சொத்து பத்துக்களோடும் கண்டிப்பாக வாழ்ந்திருப்பார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்விடமிருந்து ஒரு வகை செய்தி வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து வகை செய்தி வந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சகாபியிடத்திலே யாராவது 1-2 சகாபாக்கள் இருப்பார்கள். அந்த வசனத்தை எழுத சொல்வார்கள், மக்கள் மத்தியில் அறிவிக்க சொல்வார்கள். அதுபோன்ற ஒரு வசனம் வருகிறது. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். உங்களுக்கு விருப்பமானவற்றிலிருந்து நீங்கள் தர்மம் செய்யாத வரை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து முழுமையான நன்மையை நீங்கள் பெற்றவர்களாக ஆக முடியாது என்ற வசனம் இறங்குகிறது. இந்த வசனத்தை நபிகளார் மக்கள் மத்தியில் அறிவிக்க சொல்லுகிறார்கள். இந்த அறிவிப்பு மதீனாவுடைய வீதிகள் தோறும் போகிறது. இந்த வசனத்தை காதில் கேட்கிறார்கள் அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடிய சஹாபி. இஸ்லாத்தை ஏற்ற பிறகு நடந்த சம்பவம். இந்த வசனம் காதில் விழுந்தவுடன்
உடனடியாக அல்லாஹ்வுடைய தூதரை பார்ப்பதற்காக வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இது போன்ற ஒரு வசனம் வந்திருக்கிறதாமே, உங்களுக்கு விருப்பமான ஒன்றிலிருந்து தர்மம் செய்யாதவரை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து முழுமையான நன்மையை பெற்றவர்களாக ஆக முடியாது என்ற வார்த்தை கொண்ட அல்லாஹ்வுடைய வார்த்தை கொண்ட வசனம் இறங்கி இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஆம் என்கிறார்கள். அந்த கன நேரத்தில் நிமிடத்தில் ஒரு முடிவை எடுத்து சொன்னார்கள். அப்படியானால் யா ரசூலுல்லாஹ், எனக்கு இந்த மதீனாவில் அதிகமான செல்வங்கள் இருக்கிறது, அதிகமான சொத்து பத்துக்கள் இருக்கிறது. மதீனாவில் தோட்டங்கள், பேரிச்சம்பள தோட்டங்கள் எனக்கு நிறைய இருக்கிறது. அதிலே ஒரு தோட்டம் மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசல், ஏதோ ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தை குறிப்பிடவில்லை. அபூ தல்ஹா அவர்கள் சொன்னார்கள், மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசலுக்கு மதீனாவில் அன்றைய காலகட்டத்தில் மக்கள் எல்லாம் என்றைக்குமே குழுமிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம். ஒரு ஊர் இருக்கிறது, ஒரு நகரம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த நகரத்துடைய மையப்புள்ளி என்று சொல்லுவோமே, மக்கள் எல்லாம் என்னைக்குமே அதை சுற்றி வியாபாரம் செய்து கொண்டிருப்பார்கள், மக்கள் எல்லாம் என்றைக்குமே இருந்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மெயின் சிட்டியில் இடத்தில் மதீனாவில் அந்த பள்ளிவாசல், மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்கு நேர் எதிர்த்தாக்கையில் நேர் எதிராகவே அமைந்திருக்கக்கூடிய ஒரு தோட்டம் தான் பைருஹா என்று சொல்லக்கூடிய தோட்டம். யா ரசூலுல்லாஹ், அதுதான் எனக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களிலேயே மிக மிக பிடித்த ஒரு தோட்டம், ஒரு சொத்து யா ரசூலுல்லாஹ். ஆகவே அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து முழுமையான நன்மையை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த தோட்டத்தை நான் தர்மம் செய்கிறேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். இந்த சம்பவம் தொடர்ச்சியாக போகும். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இதே இந்த ஹதீஸில் வரலாற்று செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தை ஏற்ற பிறகும் அபூ தல்ஹா அவர்களுக்கு அதிகமான செல்வங்கள், சொத்து பத்துக்கள் இருக்கிறது என்று. இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக இந்த அபூ தல்ஹாவுடைய வரலாற்றை சற்று திரும்பி பார்க்க வேண்டும். ஒரு அழகான ஒரு வாலிபர், ஒரு குலத்திற்கு தலைவர் என்றெல்லாம் ஒரு வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிகமான செல்வத்திற்கும் சொத்து பத்துக்களுக்கும் சொந்தக்காரராக உள்ள ஒரு வாலிபர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, காஃபிராக இருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு பெண்மணியை திருமணம் செய்ய விரும்புகிறார். அந்த பெண்மணியோ இஸ்லாத்தில் இருக்கிறார்கள். அந்த பெண்ணிடத்திலே நேரடியாக வந்து கேட்டார்கள், உம்மு சுலைம் அவர்களே, உங்களை திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னவுடன் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன வார்த்தை சொன்னார்கள் தெரியுமா? இந்த வரலாற்றை பிள்ளைகளுடைய உள்ளத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோமா? சேர்க்கப்பட்டிருந்தால் எத்தனை உம்மு சுலைம் உருவாயிருப்பார்கள்? என்ன வார்த்தை சொன்னார்கள் தெரியுமா? வல்லாஹ மா மிஸ்லுக யா அபூ தல்ஹா யுரத், அபூ தல்ஹாவே, உங்களை போன்ற ஒரு வாலிபரை, சாதாரண வாலிபர் கிடையாது, அழகான வாலிபர், ஒரு குலத்திற்கு தலைவர், செல்வங்கள் பல சொத்துக்களுக்கு அதிபதி. இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஏழ்மை நிலையில் உள்ள ஒரு வீடு என்று சொன்னால் 2 வேளை சாப்பாடு தான் இருக்கிறது. 3வது வேளை சாப்பாட்டிற்கு என்ன செய்வோம் என்று கேள்விக்குறியாய் உள்ள ஏழைகளும் இருக்கிறார்கள். ஆனால் தேடி தேடி போய் பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட ஏழை சூழ்நிலையில். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் மெய்யாகவே உண்மையாகவே சூழல் எப்படி தெரியுமா? பெரும்பான்மையாக பணக்காரர்கள் வசித்த காலம் இல்லை, பெரும்பான்மையாக ஏழை மக்களே வாழ்ந்த காலகட்டம். அந்த காலகட்டம் உண்மையாகவே ஒரு வேளை உணவிற்கும் அடுத்த வேளை உணவிற்கு கேள்விக்குறியாக உள்ள காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு வாலிபர்
ஒரு அழகான தோற்றத்தோடு அதிகமான செல்வத்திற்கும் சொத்து பத்துக்களுக்கும் அதிபதியாக உள்ள ஒரு வாலிபர் வந்து பெண் கேட்டால் எந்த ஒரு பெண்ணும் சம்மதிக்காமல் இருப்பார்களா? அல்லது ஏதாவது ஒரு வீட்டில் போய் பெண் கேட்டால் வீட்டில் உள்ள பெற்றோர்கள் சம்மதிக்காமல் இருப்பார்களா? சிந்தித்து பார்த்தால் 90% இதற்கு வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக சம்மதித்து விடுவார்கள். ஆகவேதான் சொன்னார்கள், உம்மு சுலைம் அவர்கள் முதல் வார்த்தையாக சொன்னார்கள், அபூ தல்ஹாவே, உங்களை போன்ற ஒரு வாலிபரை கட்டாயமாக எந்த ஒரு பெண்ணும் மறுக்க மாட்டாள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலக்கின்னக ரஜுலுன் காஃபிர், நீங்களோ காஃபிராக இருக்கிறீர்கள். வனம்ரத்துன் முஸ்லிமா, நானோ ஒரு முஸ்லிமான பெண்ணாக இருக்கிறேன். ஆகையினால் எனக்கு உங்களை திருமணம் செய்வது எங்களுடைய மார்க்கத்தில் ஆகுமானது இல்லை என்று சொன்னார்கள். இந்த விஷயத்தை சொல்லிவிட்டுத்தான் அடுத்த வாதத்தை வைத்தார்கள். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதையே மகராக ஏற்றுக்கொண்டு திருமணம் செய்கிறேன் என்று அடுத்துத்தான் சொல்லியிருக்கிறார்கள். கடைசியாக முதலிலே சொன்ன வார்த்தை என்ன? நான் ஒரு முஸ்லிமான பெண்ணாக இருக்கிறேன், நீங்களோ ஒரு காபீரானவராக இருக்கிறீர்கள். உங்களை போன்றவர்களை திருமணம் செய்வது எங்களுடைய இஸ்லாத்தில் ஆகாது. என்னுடைய ரப்பு ஆகுமானதாக ஆக்கி வைக்கவில்லை என்பதை உம்மு சுலைம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த காலகட்டத்தை யோசிக்க வேண்டும். ஏதோ வரலாற்று செய்தியாக கேள்விப்படுகிறோம், இப்படி ஒரு பெண்ணா, இப்படி ஒரு சகாபிய பெண்மணியா, உண்மையாகவே தியாகிதான், உண்மையாகவே ஈமான் உறுதி உள்ள ஒரு பெண் தான் என்று ஒரு வரலாற்று செய்தியாக கடந்து போவதற்காக சொல்லவில்லை. கால சூழ்நிலையை யோசித்து பாருங்கள், இக்கட்டான கால சூழ்நிலை. அந்த நேரத்தில் ஒருவர் வந்து இப்படி சொன்ன பிறகும் மார்க்கத்திற்கு, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்குள்ள இஸ்லாமிய பெண்கள் ஒரு 2 ஆசை வார்த்தை காட்டியவுடன் அவன் என்ன விஷயத்தில் இருக்கிறான் சொல்லி பார்க்கிறதே கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை யோசிப்பது கிடையாது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் கண்ணை மூடிக்கொள்கிறது, காதுகளை அடைத்துக் கொள்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு பிள்ளையை மார்க்க அடிப்படையில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்திருக்கிறார்கள் தெரியுமா? இதே உம்மு சுலைம் அவர்கள். அனைவருமே கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் தான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சிறு வயதாக இருக்கிறார்கள், உம்மு சுலைமுடைய மகனாக இருக்கிறார்கள். ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த அனஸ் அவர்கள் மக்களோடு, சிறு குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அனஸை அழைக்கிறார்கள். ஒரு அமானிதமான ஒரு விஷயத்தை சொல்லி செய்து முடித்து வர சொல்கிறார்கள். அதை செய்து முடித்தும் வருகிறார்கள். அனஸ் அவர்கள் வந்து சேர்வதற்கு, வீட்டிற்கு வருவதற்கு தாமதமாகிவிட்டது. அந்த நேரத்தில் உம்மு சுலைம் அவர்கள் தன்னுடைய மகனிடத்திலே கேட்டார்கள், ஏன் தாமதமாகிவிட்டது அனஸே? சொன்னார்கள், தாயே, என்னுடைய அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு இடத்திற்கு போயிட்டு வர சொன்னார்கள், அது ஒரு அமானிதமான விஷயம் என்று சொன்னார்கள், அந்த விஷயத்தை முடித்து விட்டு வந்தேன் என்று சொன்னார்கள். வார்த்தை அமானிதமான விஷயம், அல்லாஹ்வுடைய தூதருடைய ரகசியம் என்று சொன்னார்கள். உம்மு சுலைம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய இந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய வார்த்தையை மனதில் வைத்திருந்தார்கள். வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஹதிஹும் ராஹூன். அல்லாஹ் சொல்லுகிறானே திருமறை குர்ஆனில், ஒரு மூமின் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் தொழுகையை சரியான முறையில் கடைபிடிப்பான், அவன் ஜகாத்தை சரியான முறையில் கொடுப்பான் என்றெல்லாம் வரிசையாக பட்டியலிட்டுக் கொண்டு வரும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், அவன் அமானிதத்தை, ரகசியத்தை பேணி பாதுகாப்பான். இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையை உள்ளத்தில் வைத்திருந்ததின் காரணத்தினால் பிள்ளையிடத்தில் பிள்ளை சொன்ன வார்த்தை ஏதோ 20 வயசுக்கு மேல வளர்ந்த இளைஞன் கிடையாது.
ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 10 to 12 வயசுக்கு உட்பட்ட ஒரு பருவம் தான். அந்த பருவமாக இருந்தாலும் சிறு குழந்தையாக இருந்தாலும் மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். பிள்ளையிடத்திலும் சொல்லி கொடுத்தார்கள். அந்த நேரத்தில், மகனே, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இப்படி ஒரு ரகசியமான விஷயத்தை செய்துவிட்டு வந்தாயா, அது ரகசியமாக இருக்கட்டும், யாரிடத்திலும் சொல்லாதே, என்னிடத்திலும் கூட சொல்லாதே, ரகசியத்தை, அமானிதத்தை பேணி வாழ் என்று பிள்ளையிடத்தில் மார்க்க அல்லாஹ்வுடைய வார்த்தையை அறிவுரையாக சொன்னார்கள் என்றால், சாதாரணமாக பிள்ளைகளை ஏதோ வளர்கிறான், ஏதோ பள்ளிக்கூடம் போகிறான், பள்ளிக்கூடம் விட்டு வருகிறாள், ஏதோ செல்லுபோனை எடுக்கிறாள், தொலைபேசியை பார்க்கிறாள், நேரம் போகிறது, இரவு நேர உணவை கொடுக்கிறோம், தூங்கி எழுந்திருக்கிறார், தூங்கி எழுந்த பிறகும் அடுத்த நாளும் அதே வேலை. இப்படி ஏதோ ஏதோ என்று இந்த உலக வாழ்க்கையில் ஒரு முக்கியத்துவம் பிள்ளையுடைய விஷயத்தில் காட்டாமல் பிள்ளைகளை வளர்த்துவிடக் கூடாது. மார்க்க விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய வார்த்தையையும் இன்றைக்கும் பிள்ளையுடைய உள்ளத்தில் போதித்து 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 வளர்க்கக்கூடிய உண்மையான பொறுப்புள்ள பெற்றோர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தற்காலகட்டம் ஒரு வித்தியாசமான போக்கில் ஒரு முறையான வார்த்தையை குறிப்பிட்டு சொல்ல போனால், இந்த உலகத்துடைய ஆசாபாசத்தில், இந்த உலகத்துடைய இன்பத்தில் அதிகமாக இல்லை மிக மிக அதிகமாக மூழ்கி திளைத்து மக்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறார்களோ என்ற ஒரு சூழல் இன்றைய காலகட்டத்தில் நிலவுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏதோ ஒரு படம் வெளியிட்டிருக்கிறார்கள், அந்த திரையரங்களுக்கு மக்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறார்கள். போய்விட்டு ஏதோ போனோம் வந்தோம் என்று இல்லாமல், அது போவது தவறு, அல்லாஹ் கண்டிப்பாக கேள்வி கேட்பான். ஏதோ மார்க்க விஷயத்திற்கோ ஒரு தாவாவுடைய விஷயத்திற்கோ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு சேர்ப்பதற்கோ போகிறார்கள் என்று சொன்னால் இல்லை. அல்லாஹ் எதை தடுத்தானோ, எது மிகப்பெரிய தவறு என்று சொன்னாலோ அதுவெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு மக்கள் சாதாரணமாக போய்விட்டு வருகிறார்கள். இணையதளத்திலே வந்த செய்தி, அது இணையதள செய்தி இல்லை, செய்தியாகவே வந்த ஒரு செய்தி. ஒரு பெண், இஸ்லாமிய பெண், அந்த படத்தை பார்க்க போகிறாள். அந்த பெண்ணிடத்திலே கேட்கிறார், இந்த படத்தை நீங்க பார்க்கிறது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது என்று. அந்த சந்தோஷம் எப்படி என்று என்னால் சொல்லவே முடியவில்லை. நான் அதை எப்படி என்னுடைய வார்த்தைகளில் கொட்டி தீர்க்க என்பன போன்ற வார்த்தையில் சொல்லுகிறார். மீண்டும் அந்த பெண்மணி சொல்லுகிறாள், எந்த அளவிற்கான சந்தோஷம் தெரியுமா? அந்த சந்தோஷத்தை ஒரு இடத்துல கொண்டு அடைச்சிடுறாங்க. வார்த்தை இல்லாம இருந்துச்சுல்ல, ஒரு வார்த்தையே வந்து விட்டது. எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? எனக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை பார்ப்பது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குமோ, பிறந்தவுடன் அதை விட உச்சபட்சமான சந்தோஷம் இருக்கிறது. இந்த திரைப்படத்தை பார்க்க வந்ததற்கு இன்னொரு நபர் குறிப்பிடுகிறார், எனக்கு எப்படி தெரியுமா இருக்கிறது? நான் பிறந்த பிறகு என்னுடைய தாயை பார்த்திருக்கிறேன் அல்லவா, அந்த தாயை பார்த்தவுடன் எவ்வளவு சந்தோஷம் வருமோ அதை விட கூடுதலாக சந்தோஷமாக இருக்கிறது. சந்தோஷத்திற்கு வார்த்தையில் என்று சொல்லிவிட்டு போனா கூட நம்ம ஏதாவது விட்டுறலாம். வார்த்தை, உபயோகிக்கக்கூடிய வார்த்தை பாருங்கள். பெற்றெடுத்த பிள்ளையை பார்க்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் வருமோ அதை விட உச்சபட்சமான சந்தோஷமாம். ஒரு தாயை பார்க்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் வருமோ அதை விட உச்சபட்சமான சந்தோஷமாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மார்க்கத்தை வரக்கூடிய தலைமுறைகளுடைய மத்தியில், பிள்ளைகள் மத்தியில், குறிப்பாக இஸ்லாமிய பெண் பிள்ளைகள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்காமல், மார்க்க ஒழுக்கத்தை கொண்டு போய் சேர்க்காமல் வளர்த்து விட்டோமையானால் மிகப்பெரிய ஒரு அழிவில் நம்முடைய சமுதாயம் போய்விடுமோ என்று அஞ்சக்கூடிய சூழல் ஏற்படுகிறது.
ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அதிகமான பணிவிடை செய்த ஒரு சகாபி என்று சொன்னால் அதிகமான வயதுடைய ஒரு இளைஞராக இருப்பார் என்று நினைக்க வேண்டாம். குறைந்த வயதுதான். ஹதீஸிலே வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 10 12 வயதுக்கு 14 வயதுக்கு உட்பட்ட ஒரு சகாபி தான். குழந்தை வருது அந்த பருவம் தான். ராபியா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண் குழந்தை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதிகமான பணிவிடை செய்து வந்தார்கள். அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டால் உடனடியாக கொண்டு போய் கொடுப்பது, இது போன்ற என்ன தேவைகள் இருந்தாலும் அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவி செய்து வந்தார்கள். ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அழைத்தார்கள், ராபியாவே, எனக்கு இவ்வளவு பணிவிடை செய்கிறாய், இவ்வளவு உதவி செய்கிறாய், நான் உனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், என்ன ஆசை இருக்கிறது என்று சொல் என்று சொன்னார்கள். என்ன வார்த்தை சொன்னார்கள் தெரியுமா? அந்த 10-12 வயது குழந்தை பருவத்தில் உள்ள சஹாபி, பெற்றோர்கள் எப்படிப்பட்ட குழந்தையை வளர்த்தெடுத்திருக்கிறார் என்று பாருங்கள். யா ரசூலுல்லாஹ், எனக்கா என்ன ஆசை, என்ன வேண்டும் என்று கேட்கிறீர்கள்? நான் மரணித்த பிறகு மறுமையில் சுவனத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் யா ரசூலுல்லாஹ், அதுதான் என்னுடைய ஆசை என்று சொன்னார்கள். பெரிய வயதில்லை, 20, 25, 30 வயசு இல்லை, 10-12 வயதுள்ள ஒரு சகாபி சொல்லுகிறார் என்று சொன்னால் பிள்ளையுடைய உள்ளத்தில் எந்த அளவிற்கு மறுமை சிந்தனையை ஊட்டி வளர்த்திருக்கிறார்கள் பாருங்கள். வரலாறாக கடந்து செல்ல வேண்டாம், வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற செய்திகளை நினைவுபடுத்துகிறோம். மார்க்க அடிப்படையில் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய உண்மை உள்ள பொறுப்புள்ள பெற்றோர்களாக, முஸ்லிம் பெற்றோர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹ்ரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.